ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க வந்து வெண்ணெய் புட்டு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய். தண்ணி கொதிக்க வச்சு, ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு நல்லா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வச்சு, அதில தண்ணீல போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. கடலப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அ தெ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லத்த நல்லா நுணுக்கி, அந்த தண்ணீலயே போட்டோம்னா, அது கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கு. ஆனா கரைஞ்சிரும். மாவு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, நல்லா மழமழன்னு கொஞ்சம் நொய் இல்லாம அரைச்சு, மாவு கரைச்சு அந்த கொதிச்ச தண்ணியில வெல்லம் கொதிச்ச தண்ணியில நம்ம கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. நாம ஒரு 5, 6 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறோம். அத போட்டுக்கலாம். அத போட்டு நல்லா தொழவி விடலாம். இது நாங்க சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வரும்போது எங்க வீட்ல ஸ்நாக்ஸா செஞ்சு குடுப்பாங்க. அப்பலாம் வந்து பீஸா, பர்கர் அதெல்லாம் கிடையாது. நாங்களும் ஆவலா வருவோம். இத சாப்பிட என்ன வீட்ல செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு. இப்பலாம் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பிடிக்க மாட்டுது. இத ட்ரை பண்ணுங்க. வீட்ல நல்லாருக்கும். கொட்டாங்குச்சில ஊத்தி சாப்பிடுங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும்.